டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய ஒத்துழைக்குமாறு பிள்ளை கோரிக்கை மறுக்கிறது இலங்கை. இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிறது அதிமுக. மோடிக்கு எதிராக கொழும்பில் ஆர்ப்பாட்டம். அரசு ஊழியர்களுக்கு சமூக ஊடகம் அறிமுகம் என்கிறார் ஜனாதிபதி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் யுத்தம் முடிந்து 5 வருடங்கள் கழிந்துவிட்ட போதும் யுத்த வடுக்கள் இன்னும் மாறாமல் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவி பிள்ளை யுத்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய ஒத்துழைக்குமாறும் இலங்கை அரசாங்கத்திடம் கூறியுள்ளார். ஜெனீவாவில் இன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பமான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 26வது அமர்வில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதே சமயம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையினால் நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினரின் விரிவான விசாரணைகளுக்கு தாம் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என இலங்கை அறிவித்துள்ளது. இலங்கையில் விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என மனித உரிமை ஆணையாளர் நவி பிள்ளை ஆற்றிய உரையினை அடுத்து இலங்கை பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் ரவிநாத ஆரியசிங்க உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் இயக்கம் இலங்கையில் முற்றாக அழிக்கப்பட்டிருந்தாலும் சர்வதேச ரீதியில் இந்த அமைப்பின் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என அதிமுக அவைத் தலைவர் தம்பிதுரை கோரியுள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மக்களவையில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கையில் இனப்படுகொலை செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஒப்பந்தப்படி கச்சத்தீவு பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க இலங்கை அனுமதிப்பதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கும் எதிராக அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை விவகாரத்தில் தலையிட வேண்டாம் என்று வலியுறுத்தியே அக்குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேசிய அமைப்பின் சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டதுடன் அவரது உருவப்பொம்மையை தீயிட்டு எரித்தனர்.
அரசாங்க திணைக்களங்களில் கடமையாற்றுவோருக்கு சமூக ஊடகங்களை அறிமுகப்படுத்துவதற்கான வழிகாட்டியை தயாரிக்குமாறு தான் உத்தரவிட்டுள்ளதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசாங்க நிறுவனங்கள் சமூக ஊடகங்களூடாக பொதுமக்களுடன் அதிகமாக தொடர்பில் ஈடுபட வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.